காலை வணக்கம் எரிவன். நான் லாஸ்ட் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி நம்ம புது ட்ரேடிங் செட்டப்காக நம்ம அமேசான் கார்ட்டில் ஆர்டர் பண்ண சில பொருட்கள்லாம் இன்னைக்கு இறங்க போகுது. அதில் முதல்ல நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த ஆர்டிக் ஓனாய் பிராண்டோட டிரான்ஸ்பரண்ட் மவுஸ். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண எலிலேயே இது ஒரு சிறப்பான எலி தான். இதில் இருக்கிற ஹோம் கிளிக் பட்டனை ஒரே கிளிக் பண்ணா டெஸ்க்டாப் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நைட் டைம்லாம் யூஸ் பண்ண ரொம்ப அழகாகவே இருக்கு. இதை பற்றி சொல்லும் போதே அடுத்த ஆர்டர் இறங்கிட்டு நம்ம ரொம்ப வருஷமாவே இந்த ஒரிஜினல் ஆப்பிள் பிராண்டோட கீ பலகை தான் யூஸ் பண்றோம். கொஞ்சம் குட்டக்குழப்பங்கள்லாம் பண்ணாலும் அந்த கீ பலகை அடிச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் வேற எதுவுமே இல்ல. அண்ட் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறது போட்ரோனிக்ஸ் பிராண்ட்ல இருந்து ஒரு டீசென்ட்டான அமௌண்ட்ல நல்ல ஒரு கிளாசிக்கான மேட்டர் தான் இது. அண்ட் இன்னும் சில பொருட்கள்லாம் அடுத்தடுத்து வர வேண்டியிருக்கு. கண்டிப்பா சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பாத்துருங்க. ஏன் எல்லாத்தையும் மொத்தமா வாங்கி செட்டில் பண்ணலாமேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10% ரூலை நம்ம என்னைக்குமே பிரேக் பண்ணக்கூடாது. அது என்னடா 10% ரூல்னா, நீங்க என்ன அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுல 10% மட்டும் தான் மேஜர் பொருட்கள்ல போடணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பிளான் பண்ண மானிட்டரோட பிரைஸ் அபோவ் 1 லாக்னா அப்ப என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நான் 10 லாக்கு மேல வச்சிருந்தாதான் நான் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிற 1 லாக் பொருள் நான் வாங்கணும். மோஸ்ட்லி இந்த 10% ரூலை நான் எப்பயுமே பெரிய பெரிய படா பொருட்கள் மேல தான் போடுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைக்கு, டிவி, காரு, இன்டர்நேஷனல் ட்ரிப்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. அதனால நீங்களும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்மளோட நிறைய எக்ஸ்பென்சஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்னைக்கு ஒரு ஊசி போதும், போக போக அடுத்தடுத்த ஊசிலாம் போட்டுறேன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒரு மோசமான விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியாம ரொம்ப ஹாப்பியா தான் சுத்திட்டு இருந்தேன். ஈவினிங் போல மற்ற சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுல எரிபொருள் தட்டுப்பாடாயிடுச்சு. சரி, ஓகே, இதை மாத்த போகும்போது பழைய வீட்டுல இருக்கிற நம்ம RC 120 ரோட் பைக்கை தூக்கிட்டு வந்துடலாம் தான் பிளான் பண்ணிட்டு போனேன். ஆனா நான் ரோட் பைக் ஓட்டணும்னு முடிவு பண்ண டைம் ரொம்ப தப்பான டைம். ரொம்ப ஓரமா வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு பக்காவா கைபேசி எல்லாம் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு மிதி வண்டியை பக்காவா ஓட்டிட்டு தான் போனேன். ஆனா ஒரு சுச்சுவேஷன்ல ரோடு கிராஸ் பண்ணும்போது 2 டோலிஸ் 70 வந்து நம்மள அடிச்சு தூக்கிட்டாங்க. ரொம்ப தெளிவா கை காமிச்சிட்டு தான் போனேன். பட் அவங்க வந்த ஸ்பீட்ல கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏர்ல ஒரு பல்ட்டி அடிச்சு ஸ்ட்ரைட்டா முதுகுல சில ஸ்கிராச்சஸ் அண்ட் பிளட் கிளாட், கையில சில ஸ்கிராச்சஸ் அண்ட் 2 ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் மோசமான நிலைமை. ஆனா நான் எவ்வளவு உஷார்னா விழுந்த உடனே பிச்சுக்கிட்டு போனேன். கோல்ட் செயினை தான் ஃபர்ஸ்ட் தேடினேன். தென் நம்ம சென்னை ஒன்னில் வாழும் TCS நண்பர்கள் போன் சைக்கிள்லாம் தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் ஒரு கோடான கோடி நன்றிகள். இதை ஏன்டா மோனை இவ்வளவு தெளிவா பதிவு பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட். அண்ட் என்ன மாதிரி மெட்ராஸ்ல இந்த டைம்ல சைக்கிளை ஏரியா விட்டு ஏரியா மாத்த போறேன்னு இப்படி மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நாள நூல் இடையில் தப்பிச்சு முடிச்சுக்கிட்டேன். குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு நிறைய வழிகளோட இன்னும் ஸ்ட்ராங்கா சந்திப்போம்.